வணக்கம் நண்பா நண்பி, நான் உங்கள் நண்பி அபர்ணா. குமரி மாவட்டத்தில் சுற்றுலா தலங்கள் மிக பிரபலமான குமரி குற்றாலம் என அழைக்கப்படுகிற திருப்பரப்புக்கு நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். மக்கள்கிட்ட இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் கேட்போம். அதுக்கு மக்கள் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க. Success is never ending. Failure is never final. ஹாய் நண்பா, உங்கள் பேர்? அகில். அகில், எங்கே இருந்து வந்திருக்கீங்க? நான் கேரளாவில் திருவாண்டா. ஓகே, என்னன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் இவங்க ரொம்ப முக்கியம் என் லைஃப்பில் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் யார்? என் பொண்டாட்டி. பொண்டாட்டி உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? தான் லைஃபு, உலகம் அப்படிலாம் கேட்டால் அவ்வளோதான் எல்லாம் எனக்கெல்லாம். அவங்கள்ட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? என்ன நல்லா பார்த்துப்பேன். வேற வேற வேறன்னு என்ன நல்லா பார்த்துப்பேன். என் காரியம் எல்லாம் அவ்வளோ இஷ்டத்தில் செய்வேன். ஓகே, உங்கள் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ். எங்கள் ஸ்கூல் லவ்வா? ஸ்கூலில் 10 years. ஓகே, அப்போது பிள்ளைங்க இருக்காங்களா? இல்லை, மேரேஜ்ன்னு ஆகலை. இல்லை. ஓகே, உங்கள் லவர் கூட எங்கேயாவது வந்திருக்கீங்க வெளியே? இங்கே வந்திருக்கு. இங்கே நிறைய வாட்டி வந்திருக்கு. பின்ன கன்னியாகுமரி வந்திருக்கு. அங்கே எல்லாம் அப்படி பக்கத்தில் இருந்து போகும். இன்னைக்கு வந்திருக்காங்களா அவங்க? இன்னைக்கு வரல. இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸும் மட்டும்தான் வந்து. அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லணும்னு நினைப்பீங்க ஒரு விஷயம், அது இது வரைக்கும் சொல்லாமல் மறைச்சிருப்பீங்க. அது இப்போ நீங்கள் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? என்னை விட்டு போகாது, அவ்வளோதான். இப்போ அவங்கள்ட்ட ஒரு பொய் சொல்லியிருப்பீங்கல்ல, அதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னா என்ன கேட்பீங்க? கஷ்டம் போல வரைஞ்சிട്ടുണ്ട്. அவங்களுக்கு தெரியுமா நீங்கள் பொய் சொன்னது? അറിയാം, അവൾക്കറിയാം. അവളറിഞ്ഞ് അവൾക്കറിയാം. കള്ളം പറയുമ്പോൾ മനസ്സിലാവും. അവളെ ചിരിക്കും. ഞാൻ പിന്നെ സത്യം പറയും. അത് അപ്പോൾ തന്നെ തിരിച്ച് സത്യം പറയും. ஹாய் நண்பா, உங்கள் பேர்? என் பேர் வந்து ஸ்ரீஜித். எங்கே இருந்து வந்திருக்கீங்க? நான் ட்ரோன்ட்ரம். ஓகே, நீங்கள் உங்கள் லைஃப்பில் இவங்க என் லைஃப்பில் இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் யார்? அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் இதுவரையும் எல்லாம் விட்டுட்டு வந்ததில்லை. நீ வரப்போகிறது தான் இருக்குது. இது வரைக்கும் அப்படி யாரும் இல்லை? யாருமே வரல இல்லை. இப்போ நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கீங்க, அப்போ முதல்ல ஃபோன் பண்ணுற ஒரு ஆள் இருக்கும்ல, அது யார்? என் ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டு பேர் அகில். உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? அவன் எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் அவன் உயிர் நண்பன். நண்பன் மட்டும் முதல்ல ஒரு பிரதர் குட் ஃபீலிங் அப்புறம் அவ்வளோதான். இன்னைக்கு ஃப்ரெண்டு கூட வந்திருக்கீங்களா, தனியாக வந்திருக்கீங்களா? இல்லை, ஃப்ரெண்டு கூட தான் வந்திருக்கேன். நீங்கள் சொன்ன அதே ஃப்ரெண்டு வந்திருக்காங்களா? ஹாய் நண்பா, உங்கள் பேர்? என் பேர் வந்து உதயன். நான் வந்து தேங்காய்பட்டணத்துலேருந்து இங்கே வரேன். சம்மருக்கு அப்படி கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கேன். இது ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா, இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? நிறைய வாட்டி வந்திருக்கேன். இப்போ ஃபேமிலியோடு தான் வந்திருக்கிறேன். ஓகே, உங்கள் லைஃப்பில் இவங்க என் கூட இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன் யார்? எங்கள் அம்மா. அவங்க இறந்துட்டாங்க. இறந்து ஒரு 25 வருஷம் ஆச்சு. அம்மா கூட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. உங்கள் அம்மா உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? என் லைஃபு ரொம்ப ஸ்பெஷல். இப்போ முன்னாடி நான் அம்மா ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து ஒய்ஃபு. இப்போ வந்து ஒய்ஃபு அம்மாவும் ஒய்ஃபும் எல்லாமே ஒரு கலந்த ஒரு ஒய்ஃப் தான் இருக்காங்க. அதனால் அம்மா ரொம்ப ஸ்பெஷல் தான். இருந்தாலும் அவங்கள மிஸ் பண்ணுறேன். உங்கள் அம்மா இடத்த உங்கள் ஒய்ஃபு பிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பிடிச்சிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுடைய ஒரு ஃபீலு நம்ம வயசாகும் காலம் வரைக்கும் அந்த ஃபீல் இருக்க தான் செய்யும். உங்கள் அம்மாட்ட ஏதாவது சொல்லணும்னு நினச்சிருப்பீங்க, அது சொல்லாமல் விட்டு போயிருக்கும்னு நினச்சிருப்பீங்களா? அது என்ன? அப்படி எதுவும் இல்லை. நான் சின்ன வயசில் அம்மா மிஸ் பண்ணிட்டேன். சரி, நான் வளர்ந்து நல்ல என் ஒய்ஃபையும் என் பிள்ளைங்களையும் பார்க்கணுன்னு நினச்சேன். ஆனால் அது அவங்க வந்து அந்த பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கல. ஓகே, இப்போ நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கீங்க. ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் கூப்பிட்ற ஒரு ஆள் யார்? ஃபோன் பண்ணி கூப்பிட்ற ஒரு ஆள் யார்? நான் எல்லாத்தையுமே என் ஒய்ஃபுக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிடுவேன். இல்லைன்னா என் அக்காவோட புருஷன் மச்சான் அவங்களோட ஷேர் பண்ணி. மச்சான் உங்களுக்கு எப்படி உங்கள் லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்? அவங்க வந்து என்னோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி. நான் எல்லாத்தையுமே லைஃப்பில் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிடுவேன். அந்த மாதிரி அவங்களோட லைஃப்பில் என்னன்னாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிடுவேன். இப்போ அவங்க வந்து ஹெல்ப்பில் இருக்காங்க. எதனாலும் அவங்கள கூப்பிட்டு சொல்கிறேன். ஓகே, அவங்க இங்கே வரும்போது உங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் எப்படி இருக்கும்? அடிக்கடி பேசி கூடுறது, அப்படியே சேர்ந்து சாப்பிட்றது எல்லாம் அந்த மாதிரி.
தண்ணியுடைய அந்த எந்த வித பழக்கமும் இல்லை, அதனால் அடிக்கடி சுற்றுறது சாப்பிட்றது. துப்புரப்பு அருவியில் நீங்கள் எது ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்க? நம்ம இந்த குளிக்கிறது அந்த நீரோடையில் நீர்வீழ்ச்சி தான் ஸ்பெஷல். அதை கணக்கு பண்ணி தான் எல்லோரும் மக்கள் வருவாங்க. இப்போ சூடு அதிகமாக இருக்கனால நீர் வரத்து கம்மி, அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மி. மேபி இன்னும் கொஞ்சம் சுத்தமாக சுகாதாரம் கொஞ்சம் இதாக கிளியராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மக்களும் கொஞ்சம் ஆர்வத்தோடு வருவாங்க. இன்னும் இதை கொஞ்சம் சுகாதாரத்துறைக்கு இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் நீட்டாக வச்சுருக்கணும். அப்படி வச்சா மக்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்படின்னு இங்கே எங்கள் ஸ்பாட்டில் உங்களுக்கு பிடிச்சி இந்த இடத்துல இருந்தால் ஓகே அப்படின்றது பிடிச்சிருக்க ஒரு இடம் எது? பிடிச்சிருக்கிறது மேபி இந்த குளிக்கிறது தான், அதுதான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி சாப்பிட்றது அந்த மாதிரி வருது. இங்கே வந்தால் கொஞ்சம் ஒரு ஒன் டே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் குளிச்சு எடுத்துகிட்டு. இது வரைக்கும் இங்கே வராமல் கொஞ்சம் சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இங்கே வாரதை பற்றியோ இல்லை இதை பற்றியோ நீங்கள் என்ன சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இங்கே வந்தால் அவங்களுக்கு ஃபேமிலியோடு இங்கே என்ஜாய் பண்ணி எடுத்துகிட்டு குளிச்சுட்டு போகும்போது கொஞ்சம் எல்லா மக்களையும் பார்த்து இது பண்ணும்போது மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ரிலாக்ஸேஷன் வேண்டி இங்கே கொஞ்சம் வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஒன் டே டூர் பிளான் பண்ணுறீங்கன்னா இங்கே வாங்க. வரலாம். கண்டிப்பாக. ஓகே, ஃபேமிலியாக வந்தால் நீங்கள் இப்போ ஃபேமிலியாக வந்திருக்கீங்க, எவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க? நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு அடிக்கடி சம்மர் டைம்னா மேக்ஸிமம் ஒவ்வொரு இயருக்கும் ஒரு 4-5 வாட்டி நான் இங்கே வருவேன். பக்கம்தான், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர். அங்கேருந்தே வந்துடுவேன். இங்கே என்ஜாய் பண்ணி எடுத்துகிட்டு நைட்டு தான் கிளம்புற மாதிரி அப்படி இருக்கும். காலமே வருவீங்களா இல்லை? எனக்கு ஒர்க்கு அங்கே இருக்கிறதுனால ஒரு 12-1 மணி அங்கே முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே ஃபேமிலியோடு இங்கே வந்துடும். இங்கே குளிச்சு எடுத்துகிட்டு சாப்பிட்டு எடுத்துகிட்டு அப்படி போயிடும். சூப்பர் சார். உன் பேர்? ஆண்டனி ஜோஸ்வா. எத்தனை கிளாஸ் படிக்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே, இங்கே திருப்பரப்புக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கியா இல்லை இப்போ வரையா? இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன், ஒரு தடவை வந்திருக்கியா? இந்த இடத்துல திருப்பரப்பு அருவியில் உனக்கு எந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு? அது அங்கே இருக்குல்ல ஒரு ரவுண்டு மாதிரி ஒரு டயர் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அதான் ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆமாம், அங்கே விளையாடலாம். ஓகே, ஸ்கூலில் உன் கூட படிக்கிறதுல உனக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு பேர் என்ன? ஜான் டெய்லர். உனக்கு பிடிச்ச டீச்சரு? எங்கள் கிளாஸ் டீச்சர். உங்கள் கிளாஸ் டீச்சர் பேர் தெரியாது. டீச்சர் பேர் தெரியாதா? தெரியாது. ஓகே. இப்போது நீ ஸ்கூலில் உனக்கு பிடிச்சிருக்கும்ல பாடங்க, அதில் உனக்கு என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? மேத்ஸ் ரொம்ப பிடிப்பியோ? ஆமாம். ஓகே, உங்கள் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டீச்சர்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவேன்? இந்த ஸ்கூலுக்கு பெயிண்ட்டை மாற்றுங்க. ஸ்கூல் பெயிண்ட் மாற்றவா? என் ஸ்கூல் பெயிண்ட் பிடிக்கலையா உனக்கு? க்ரீன் கலரில் இருக்கா? சரி, இது நீ சொன்னியா டீச்சர்கிட்ட சொன்னியா இந்த ஸ்கூலில் இந்த பெயிண்ட்டை மாற்றுங்க அப்படின்ட்டு? டீச்சர்கிட்ட சொல்ல, நான் ஃப்ரெண்ட்ஸ் நீ டீச்சர்கிட்ட சொல்லணும் இல்லை, உன்னோட ஒப்பீனியனை நீ டீச்சர்கிட்ட சொல்லணும் இல்லை, டீச்சர் எனக்கு இந்த கலர் பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லை டீச்சர்கிட்ட. அது மேம் அடித்தா சொல்லணும். நம்ம உரிமை, நம்ம தானே படிக்கிறோம் அந்த ஸ்கூலில். அப்போ நம்ம கேட்கலாம்ல, டீச்சர் எனக்கு இந்த கலர் பிடிக்கல, நம்ம வேறு கலர் மாற்றலாமான்னு சும்மா நீ சொல்ல வேண்டியதானே. டீச்சர் அடிக்கல மாட்டாங்க. அப்படி நான் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று கேட்கல, அதனால நீ கேட்கலையா? அவங்க கேட்கலன்னா நீ கேட்டிருக்கலாம்ல. அவங்க நான் கேட்டுட்டு தான் கேட்பேன். அப்படியா? ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப பிடிக்குமோ? ஆமாம். அப்படியா? ஓகே, இனி நீ ஸ்கூலுக்கு போகும்போது டீச்சர்கிட்ட கேட்கணும், டீச்சர் இந்த ஸ்கூலில் இந்த பெயிண்ட் கலர் பிடிக்கல, நம்ம சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு கேட்கணும். ஓகே, கேட்பியா? அப்போ இப்போ கேளு பார்ப்போம் டீச்சர்கிட்ட. எனக்கு இந்த க்ரீன் கலர் பெயிண்ட் பிடிக்கல, வேறு பெயிண்ட் மாற்றுங்க. மாற்றி தந்துட்டாங்கன்னா டீச்சருக்கு என்ன கொடுப்ப? ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுப்பேன். என்ன கிஃப்ட்டுன்னு சொல்லு. ஏதாவது ஒரு பென் தான் வாங்கி கொடுக்கணும். ஓகே, டீச்சர் எனக்கு சீக்கிரமாக பெயிண்ட் அடிச்சுவாங்கன்னு சொல்லி. ஓகே சரியா? சூப்பர், நல்லா படிக்கணும். ஹாய் நண்பா, உங்கள் பேர்? லாரன்ஸ். எங்கேருந்து வந்திருக்கீங்க? வேர்க்கிளம்பி. இங்கே திருப்பரப்பில் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா இல்லை ஃபஸ்ட் டைம் வரீங்களா? இதுக்கு முன்னாடி நிறைய தடவை வந்திருக்கேன். இங்கே என்ன ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்க? இங்கே ஸ்பெஷல், இங்கே இந்த அருவி இருக்குது, அப்புறம் போட்டிங் இருக்குது, திரும்ப சாயங்காலம் ஆனால் ஒரு லைட் ஹவுஸ், தண்ணி லைட்டு கணக்காக இதாகும். ஓகே, ஃபேமிலியாக வருவீங்களா இல்லை தனியாக வருவீங்களா? ஃபேமிலியாக தான் வந்திருக்கோம். ஆமாம், நாங்கள் 3 ஃபேமிலி சேர்ந்து வந்திருக்கோம்.
உங்க லைஃப்ல இவங்க இருந்தா என் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன் யாரு? அப்படின்னா ஒய்ஃபு தான் வரும். ஒய்ஃப் தான். ஆமாம். ஒய்ஃப் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? ஸ்பெஷல் சாதா ஒய்ஃபு தானே எல்லாத்துக்குமே ஸ்பெஷல். ஆமாம். நீங்க இப்போ மிஸ் பண்ற ஒரு ஆள், இப்போ நீங்க ஒரு ஆளை மிஸ் பண்றீங்க, அவங்க யாரு? நான் மிஸ் பண்ணது என் அப்பா தான். அப்பா. ஆமாம். அப்பா எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு? ஒரு நல்ல எதுக்கும் நமக்கு ஒரு ஐடியாவாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அவர் நல்லவர். அவங்கள்ட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்சிருப்பீங்க முன்னாடி, அது சொல்லாம விட்டுருக்கலாம், இது சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நினைச்சு அவங்கள பயத்தினாலோ இல்லை ஏதாவது ஒரு இதனால அவங்கள்ட்ட சொல்லாம விட்ட ஒரு விஷயம்னா அது என்ன சொல்லுங்க? அப்படி சொல்லணும் என்னன்னா நாங்கள் நல்ல அவர்னால நல்ல சந்தோஷமாக இருந்தோம். அந்த இதை வந்து இப்போ நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணிடுறோம். மிஸ் பண்றீங்க. ஆமாம். நீங்க ரொம்ப டிப்ரெஷனாக இருப்பீங்க, ரொம்ப மன உளைச்சல் அப்படி இருக்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஃபோன் பண்ற ஒரு ஆள் யாரு? இப்போ ஃபஸ்ட் எடுத்தது அப்படி வீட்டுக்கு தான் ஒய்ஃபுக்கு தான். ஆமாம் ஆமாம். இல்லை மகள் உண்டு, இல்லைன்னா மகளுக்கு அப்படி. பிள்ளைங்களுக்கும் கூப்பிடுவீங்க, ஒய்ஃபுக்கும் கூப்பிடுவீங்க. ஆமாம். ஓகே. ஹாய் நண்பா, உங்க பேரு? பெஞ்சமின். பெஞ்சமின். எங்க இருந்து வந்திருக்கீங்க? மணவாளக்குறிச்சி. மணவாளக்குறிச்சி. இங்க திருப்பரப்பு அருவியில் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? நிறைய தடவை வந்திருக்கிறேன். ஃபேமிலியாக வந்திருக்கீங்களா, தனியாக வந்திருக்கீங்களா? ஃபேமிலியாக தான் வந்திருக்கீங்க. ஓகே. இங்க என்ன ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்க? திருப்பரப்பு அருவியில் எது ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்க? ஸ்பெஷல்னா ஒரு டெம்பிள் இருக்குது. ஆ. அந்த காலத்துலேருந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து தான் வந்திருக்கிறோம். யானை, அந்த யானை கட்டுறது, அந்த அதனுடைய காரியங்கள்லாம் நல்லா இருக்கும். அப்புறம் இப்போ இதை நல்லா டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அருவி இருக்குது, அருவி நல்லா டெவலப் ஆகி பண்ணியிருக்கிறாங்க. லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, அந்த ஊரும் நல்லா டெவலப் ஆகிருக்கு. கிறிஸ்தவ மக்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே. பலதரப்பட்ட மக்களும் இருக்கிறாங்க. வெளி மாநிலத்திலேருந்து கூட நிறைய பேர் வராங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே வரும்போது நம்ம கிளைமேட்டும் நல்லா இருக்குது. இந்த கிளைமேட் நல்லா இருந்தால் தான் அந்த ஆரோக்கியமான காற்று கிடைக்குது. நல்லா இருக்குது. ஓகே. இங்கே இது வரைக்கும் யாரும் சிலவங்க வராமல் இருப்பாங்க. இங்கே திருப்பரப்பு அருவி இதுவரை பார்க்காமல் வராமல் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இதெல்லாம் பார்க்கக்கூடியது. அதாவது சுற்றுலா தளத்தில் இதுவும் ஒன்று. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு இதுவும் ஒன்று. கண்டிப்பாக பார்க்கணும். ஆமாம். ஓகே. இப்போது உங்கள் லைஃப்பில் ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப முக்கியமான ஒரு ஆள்னா அது யார்? முக்கியமான தாய் தந்தை தான். தாய் தந்தை தான். அதுக்கு பிறகு மனைவி, மக்கள். உங்கள் அப்பா அம்மா எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு? ரொம்பனா மனசளவில் வச்சுருக்கிறேன். அவங்ககிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினச்சிருப்பீங்க, அது சொல்லாமல் விட்ட ஒரு விஷயம், அது இப்போ உங்கள்கிட்ட இது நான் சொல்லியிருக்கலாமே அவங்கள்ட்ட அப்படின்னு, அது என்ன சொல்லுவீங்க? நாங்கள் பயபக்தி உள்ள ஆளுகள். அப்பா அம்மா பேரில் நம்பிக்கை உள்ளவர்கள். அதனால் நாங்கள் எதுவும் அவங்க செய்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஓகே. இப்போ நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கீங்க, மன உளைச்சலில் இருக்கீங்க, முதல்ல ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணணும், யார்கிட்டையாவது கூப்பிட்டு பேசணும்னு தோணும். அப்போ நீங்கள் உடனே கூப்பிட்ற ஒரு ஆள் யாராக இருக்கும்? மனைவி, மக்கள் தான். மனைவி. ஆமாம். இல்லை சகோதரர்கள். மனைவி உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப 100%. ரொம்ப பிடிக்குமா? அவங்க பேர்? விமலா. விமலா. நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்களா? இல்லை. அரேஞ்ச் மேரேஜ். ரொம்ப பிடிக்குமா அவங்கள? அவங்கள்ட்ட ஏதாவது பொய் சொல்லியிருப்பீங்கல்ல, அந்த பொய்க்கு இப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னா எந்த ஒரு விஷயத்துக்கு வேண்டி கேட்பீங்க? அங்கே இது வரைக்கும் பொய் சொன்னது கிடையாது. உண்மையாக தான் இருக்கு. இடம் விட்டு பேசுறது, மனசு விட்டு தான் பேசிக்கிறேன். ஓகே, சூப்பர். ஹாய் நண்பா, உங்கள் பேர்? என் பேர் ஜெபின். ஜெபின். எங்கேருந்து வந்திருக்கீங்க? நான் அங்கே மணவாளக்குறிச்சி அப்படின்ற ஊர்லேருந்து வரோம். மணவாளக்குறிச்சிலேருந்து வரீங்க. இப்போ இங்கே திருப்பரப்பு அருவியில் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா, இல்லை ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு 3 தடவை வந்திருக்கேன் நான். 3 தடவை வந்திருக்கீங்க? ஆமாம். ஓகே. ஃபேமிலியாக வந்திருக்கீங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்கீங்களா? எப்போவுமே ஃபேமிலியோடு வருவோம். ஃபேமிலியோட வருவீங்க. இந்த ஸ்பாட்டில் உங்களுக்கு எது ரொம்ப இஷ்டப்பட்ட இடம், இந்த இடத்துல இது நல்லா இருக்குது அப்படின்னா எந்த இடம் சொல்லுங்கள்? கண்டிப்பாக அருவி தான். அருவி தான். தண்ணியில் நிற்கிறதானே சந்தோஷம். மழை அந்த தண்ணி அவ்வளோ கொட்டுறதும், தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்க டைமில் நாங்கள் ரெகுலராக வருவோம். அப்படி வரும்போது நல்லாயிருக்கும் ஃபேமிலியோடு. அதில் வந்து ஃபேமிலிக்குன்னு அக்சசபிளாக இடம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடங்களில் போகும்போது ஃபேமிலியோடு நின்று அதில் குளிக்கிறது ஒரு சந்தோஷம். ஆமாம். ஓகே. இப்போது நீங்கள் உங்கள் லைஃப்பில் இவங்க என் கூட இருந்தால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் யார்? இப்போ இல்லாதவங்களை கேட்குறீங்களா, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறீங்களா? உங்கள் லைஃப்பில் இருக்கிறவங்களா இருந்தாலும் இல்லாதவங்க? மனைவி. மனைவி தான். ஆமாம், மனைவி தான்.
இல்லாதவங்கன்னா இல்லாதவங்க அப்படின்னா மேபி ஸ்கூலில் என் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம். ஓ, அவங்கள மிஸ் பண்ணுறீங்க கண்டிப்பாக. இந்த அவங்கள்ட்ட காண்டாக்ட் எந்த இதுவுமே இல்லையே நீங்கள்? அந்த அளவுக்கு இல்லை, முன்னாடி அளவுக்கு இல்லை. எல்லாரும் அப்படி அப்படியே வேலை அப்படின்ட்டு வெளியூர் போயிட்டோம். அதனால இப்போ அந்த அளவுக்கு காண்டாக்ட் கிடையாது. ஓகே. இப்போ உங்களுக்கு ஸ்பெஷல் மனைவி தான். ஆமாம். மணி உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். பேரு உங்கள் மனைவி பேரு? அக்ஷயா. அக்ஷயா. ஆமாம். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீங்களா? லவ் கம் அரேஞ்ச்டு மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜ். ஓகே. இப்போ நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கீங்க, அப்போ எனக்கு யார்கிட்டயாவது பேசணும் அப்படின்னா முதல்ல ஃபோன் எடுத்தால் நீங்கள் கூப்பிடுற ஒரு ஆள் யார்? மனைவியை தான் கூப்பிடுவேன். மனைவியை தான் கூப்பிடுவேன். ஆமாம். மனைவி வந்து ஒரு நல்ல தோழி அப்படின்றதுனால அவங்க கூட எல்லா வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். ஒரே ஏஜ் குரூப் அப்படின்றதுனால நம்மளோட தாட் ப்ராசஸ் அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அதனால முதல் ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு கொடுப்போம். அதுக்கப்புறம் இல்லை கொஞ்சம் பெரிய விஷயங்கள் நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது அப்பா அம்மா கிட்ட பேசணும் அப்படின்னு நினைப்போம். அவங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்கணும்னு நினைப்போம். ஸோ அந்த ஆர்டரில் வருவோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு, கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன் இருக்கும். அவங்க வேறு விதமாக உலகத்தை பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்டு ஏதாவது ஒரு ஷேர் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கோ இல்லை இதை இந்த ஆங்கிளில் பார்த்தா உங்களுக்கு வந்து வித்தியாசமாக தெரியும், கஷ்டமாக இருந்தாலும் இதை இப்படி பாருங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டரில் நான் போவேன். இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃப்கிட்ட ஏதாவது பொய் சொல்லியிருப்பீங்க, அது அவங்கள ரொம்ப காயப்படுத்தியிருக்கோம். அது என்ன விஷயமா இருக்கும்? அதுக்காக நீங்கள் மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னா எதுக்காக கேட்பீங்க? பொய் சொல்லணுன்ற சூழ்நிலை இது வரைக்கும் வரல. ஏன்னா 2 பேரும் அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும். ஏதாவது கஷ்டமான விஷயமா இருந்தாலும் சரி, மனசை காயப்படுத்துகிற விஷயமா இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா சொல்லிடுவோம். அது அவங்களும் அப்படி தான், நானும் அப்படி தான். 2 பேர்த்துக்குள்ளே எதுவாக இருந்தாலும் சொல்லிடுவோம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால அவங்க என்ன செய்வாங்கன்னா அதை வந்து உடனே நீங்கள் இப்போ ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து நம்மளை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. அது என்ன சூழ்நிலையில் நடந்திருக்கும். நம்ம மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்கிறதுனால, நம்மளும் அதே மாதிரி அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ அதனால் பொய் சொல்லணும் அப்படின்ற சூழ்நிலை வராது நமக்கு. ஓகே. இப்போ உங்கள் ஸ்பெஷலான உங்கள் ஒய்ஃபு கிட்ட நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா இப்போ என்ன சொல்லுவீங்க? ஏதாவது சொல்லணும்னால அவங்களுக்கு வந்து அதாவது இந்த லவ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 விஷயம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு சிலருக்கு வந்து ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ், வேர்ட்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன், இந்த மாதிரி ஒரு 5 விஷயம் சொல்லுவாங்க. அவங்கள பொறுத்தளவில் என்னென்னா வேர்ட்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். மற்றவங்க வந்து தங்கிட்ட வந்து இது நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, இது உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பை நேச்சர் வந்து அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரையும் ப்ரைஸ் பண்ணிட மாட்டேன். ஸோ அந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த வகை இப்போ இருக்க சூழ்நிலையை இந்த இடத்துல நான் சொல்லணும் அப்படின்னா மனைவிட சொல்லுவேன், ரொம்ப நல்லா என்னையும் என்னோட அம்மா அப்பா என்னோட சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு லைஃப்பை ரொம்ப சந்தோஷமாக்கியிருக்காங்க அப்படின்றத வந்து அதை வந்து என்ன சொல்கிறது, அதனால அவங்கள பற்றி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே. ஹாய் நண்பா, உங்கள் பேர்? ராஜன். ராஜன் ராஜன். ஓகே. எங்கேருந்து வந்திருக்கீங்க? அருமனை வந்திருக்கீங்க. இங்கே திருப்பரப்பருவியில் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா இல்லை ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? வந்திருக்கேன், இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். ஆமாம், இதுக்கு முன்னாடி 2-3 வாட்டி வந்திருக்கேன். இப்போ இந்த 4வது வாட்டி வந்திருக்கு. ஓகே. இங்கே திருப்பரப்பருவியில் எது நல்ல ஸ்பெஷல் நினைக்கிறீங்க? இதில் வந்து ஸ்பெஷல் வந்து திருப்பரப்பு அருவி தான் ஸ்பெஷலு. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். பார்க்குறது கொஞ்சம் இதாக இருக்குது. இன்னும் இந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வேலை முடிச்சு வரும்போது நல்லா இருக்குன்னு தோணுது. இதெல்லாம் ஸ்பெஷல் தான். இந்த விளையாட்டு பொருள் இது எல்லாமே ஸ்பெஷல் தான். ஆமாம், வேறு ஸ்பெஷல்னு சொல்லாக்கு ஷூட்டிங் எல்லாம் வருவாங்க, அது பார்க்க ஸ்பெஷலாக இருக்கும். அடிக்கடி வருவாங்க. ஆமாம், ஷூட்டிங் எல்லாம் வருவாங்க, அதெல்லாம் பார்க்க வந்துடுவோம். தனியாக வருவீங்களா இல்லை ஃபேமிலியாக வருவீங்களா? ஃபேமிலியாக வருவோம். ஃபேமிலியாக வந்திருக்கு, தனியாக வந்திருக்கு, நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வந்திருக்கோம். இப்போ உங்கள் லைஃப்பில் இவங்க என் கூட இருந்தால் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், இல்லை நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் யார்? அது என்ன ஒய்ஃபு தான். ஆமாம், ஒய்ஃப் இருந்தால் கண்டிப்பாக அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவன் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. உங்கள் ஒய்ஃப் எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு? என்ன சொல்ல, என் உயிருக்கு மேலே பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஒய்ஃப் பேர் வந்து சஜா. ஓகே. இப்போ உங்கள் ஒய்ஃப்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் மறைச்சிருப்பீங்கல்ல, அதுக்கு வேண்டி அவங்கள்ட்ட ஏதாவது மறைச்சிருப்பீங்க, அதை அவங்க கண்டுபிடிச்சிருக்கலாம், ஒரு வேளை கண்டுபிடிக்காம இருந்திருக்கலாம். அப்படி கண்டுபிடிச்ச ஏதாவது விஷயம் இருக்கா? மறைச்சு கண்டுபிடிக்காத விஷயம் இருக்கு. ஆனால் அது கண்டுபிடிச்சாலும் பிடிக்காத மாதிரி
ஆமாம் இருக்கும் அவ்வளோதான். ஆனால் ஆமாம் கண்டுபிடிச்சா கூட அது கண்டுபிடிக்காத மாதிரியே அதை அப்படியே கண்டுக்காத மாதிரி இருப்பான். ஆமாம், அதுதான் ஸ்பெஷலே அதில். எனக்கு ரொம்ப அதான் பிடிக்கிறது. கண்டுபிடிச்சிருப்பான் ஆனால் பிடிக்காத மாதிரியே இருப்பான். இப்போ உங்கள் ஒய்ஃப்கிட்ட நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ நீங்கள் ஏதாவது இப்போ ஒய்ஃப்கிட்ட ஓப்பனாக ஏதாவது பேச நினைப்பீங்க, அது பேச வேண்டிய வாய்ப்பு உங்களுக்கு அமையாது. இப்போ அது ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? என் உயிர் இருக்கிற வரைக்கும் நீ தான், அடுத்த ஜென்மானாலும் நீ தான், அது மாற்றமே இல்லை. சஜா நீ தான். ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்கணும்னா, சோறு கேட்கணும், ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க, அது நீங்கள் இதுவரை மன்னிப்பு இருப்பீங்க, அவங்கள்ட்ட கோவப்பட்டிருப்பீங்க, அவங்க ரொம்ப இதனால ஒரு வேளை சங்கடப்பட்டிருக்கலாம், அதுக்கு நீங்கள் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும்னா எந்த விஷயத்துக்கு வேணும் மன்னிப்பு கேட்பீங்க? எந்த விஷயம் இல்லை, ஆனால் மொத்தமாகவே அவகிட்ட நிறைய சில விஷயங்கள்லாம் மறைச்சிருக்கேன். அதுக்காக அது நான் சொல்லணும்னு விரும்பலை, ஆனால் அதுக்காக ரொம்ப சாரி, மன்னிச்சுக்கோ. பார்த்துட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக பார்த்து என்னை மன்னிச்சுக்கோ சஜா. அவ்வளோ. சூப்பர். ஹாய் நண்பா, உங்கள் பேர்? என் பேர் சஜு. சஜு, எங்கே இருந்து வந்திருக்கீங்க? கலியாக்குள பக்கத்தில். கலைக்குள்ள பக்கத்தில். இங்கே திருப்பரப்பருவியில் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா இல்லை ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? நான் அதிகமாக வந்திருக்கேன், அடிக்கடி வருவேன். அடிக்கடி வருவீங்க? ஆமாம். இங்கே திருப்பரப்பருவியில் எது ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்க? திருப்பரப்பருவியில் அருவி தான் ஸ்பெஷலு. அப்புறமா போட் சர்வீஸ் இருக்குது அந்த பக்கம். அப்படியே இந்த நீச்சல் குளம் இருக்குது, அந்த அப்புறம் கோயில் இருக்குது, அதான் ஸ்பெஷல். ஓகே, நீங்கள் தனியாக வருவீங்களா இல்லை ஃபேமிலியாக வருவீங்களா? ஃபேமிலியாக வருவோம், அடிக்கடி வருவோம். ஃபேமிலியாக வருவீங்க. ஓகே, இப்போ இங்கே இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு இடத்துல போய் இருந்தால் சூப்பராக இருக்குது அப்படின்னா எந்த இடம் சொல்லுங்க? பார்க்கு இதோட நல்லா இருக்கு. அதிகம் இங்கே பிள்ளைகளை கொண்டுட்டு அப்படியே அங்கே விளையாடிட்டு இருக்காங்க, அதை கொண்டுட்டு இருக்கு பார்த்தீங்களா, எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அதான் நாங்கள் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்னன்னா உங்கள் லைஃப்பில் இவங்க எனக்கு கூட இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? அது நம்ம ஃபேமிலியும் சொல்ல முடியும். ஃபேமிலி தான். ஆமாம், எங்கள் ஒய்ஃப், குழந்தைகள் அவங்களோட இருந்தால் லைஃப் எப்பவும் சந்தோஷமா இருக்கும். உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? எல்லாருக்கும் என்ன ஸ்பெஷல், நம்ம ஒய்ஃப் பண்ணினா ஸ்பெஷல் தான் அது. இப்போ நீங்கள் ரொம்ப மன உளைச்சல் இருக்கீங்க, டிப்ரெஷனாக இருக்கீங்க, அப்போ திடீர்னு ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது பேசணும் அப்படின்னா உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கூப்பிட்ற ஒரு ஆள் யார்? நம்ம எது ஃப்ரெண்டு இல்லைனா ஒய்ஃபு, அப்படியே ஏதாவது யார்கிட்டையும் கூப்பிடுவீங்க. ஆமாம். ஓகே, அவங்க உங்கள் ஒய்ஃப்கிட்ட ஒரு பொய் சொல்லியிருக்கீங்க, அது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அது நீங்கள் அவங்கள்ட்ட என்ன சொல்லி சமாளிப்பீங்க? சமாளிக்க கஷ்டம்தான், அது ஏதாவது சொல்லி அப்படி சமாளிக்க வேண்டியது. ஏதாவது சொல்லி சமாளிப்பீங்க. அவங்கள்ட்ட எதுக்காவது ஒரு விஷயத்துக்கு வேண்டி மன்னிப்பு கேட்கணும்னா என்ன விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்பீங்க? ஒய்ஃபு கிட்ட மன்னிப்பு கேட்கல ஒரு தப்பு இல்லை, என்ன தப்பு தோணுனதே கிடையாது. நம்ம ஏதாவது நம்ம தப்பு பண்ணியிருந்தா ஒய்ஃப் கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். அதுக்கு ஏதாவது தப்பு பண்ணதுக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? அது லைஃப்னா அப்படி இருக்கு, தப்பு மன்னிப்பு கேட்கலாம் இருக்கு, இல்லைன்னா கேட்க முடியாத இது இருக்கு. இல்லை, ஓகே ஓகே. இப்போ அவங்க ஒய்ஃப்கிட்ட நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைப்பீங்க, ஆனால் அது சொல்ல முடியாமல் இருக்கும்ல உங்கள் மனசுக்குள்ள, அது என்ன இப்போ சொல்லணும்னா சொல்லுவீங்களா? சொல்ல அது அப்படி ஒன்றும் இல்லை. அப்படி ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே. நீங்கள் நம்ம பப்ளிக் ரிவ்யூ எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் திருப்பரப்பருவிக்கு வந்திருக்கீங்கன்னா உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் நண்பி அபர்ணா. பாய்.